சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 24ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபாரங்கள்ல மாற்றங்கள். இந்த நாள் முழுக்க முழுக்க வேலை இருக்கும், முழுக்க முழுக்க தொழில் இருக்கும், வியாபாரம் இருக்கும். எந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்துலயுமே நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. சும்மா கும்மன் இருப்பீங்க. சிங்கம் போலே ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா அவ்வளவு அளவுக்கு பலமா இருப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா கஜராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள். மெயினா பித்ரு கடன், முன்னோர்கள் கடன், சுவாமியை வழிபாடு செய்வது, ஆன்மீகத்துல முழு மூச்சாக இறங்குவது, வீட்டுல பெரியவர்களுக்கு கௌரவம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் பண்ண நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நினைத்த எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதாரத்துல நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன ரியாலிட்டின்னா, நம்ம பிளான் பண்ண காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கலாம், அவ்வளவுதான். இல்லையா, சாப்பாடு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் நம்ம செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் போராடி செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேக் ஆஃப் ஆகிடும். லைஃப் சூப்பரா இருக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். மெயினா உங்க பித்ருக்கள் ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர பவர்ஃபுல் டே, வெரி பவர்ஃபுல் டே. ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன செய்யறோமோ செய்யலையோ, நம்மளால செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ, ஆனா யாரோ ஒருத்தருடைய துணை நமக்கு இருக்கும், யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அசலீர் வாக்கு மாதிரி டக்குன்னு யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க, இதுதான் கரெக்ட், இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம முக்கியமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா கடகராசி நண்பர்கள் இந்த நாள் வீரராக பெருமாள் வழிபார் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதம். நான் இதை முடித்தே தீருவேன். ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே யுவர் பிக் ட்ரிபியூட். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதனால இந்த நாள் எது செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அதனால பொதுவாகவே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம். வேலையில நீங்க தான் கெட்டிக்காரன், ஹார்ட் ஒர்க்ல நீங்க தான் கெட்டிக்காரன். இது யாருனாலும் செய்ய முடியாதுனால நான் போக மாட்டீங்க, முடிச்சிருவேன் அப்படிங்கிற தைரியம் பிறக்கும். ஸோ பொதுவாகவே பெரிய ஏற்றங்களும் அபாரமான சந்தோஷங்களும் நிறைந்த நன்னாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி, சந்தோஷம், லாபம், அபாரமான திருப்தி. நீங்க என்ன ஓடுமோ அது நடக்கும். பொருளாதாரத்துல மேன்மை, நிறைய லாபங்கள், அபார சந்தோஷம், குழந்தை பிராப்தம். என்ன வேணுமோ அதை நினைச்சு இந்த நாள் சங்கல்பம் பண்ணீங்கன்னா போறோம். மெயினா திருவோண நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல அபாரமான ஏற்றம். தெய்வம் அப்படி அது இன்னைக்கு முடியும்னா முடியும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய நாள். என்ன நினைச்சாலும் அதெல்லாம் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பிக் டேக் டுடே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளரும் வெங்க நிறம்.
துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம். யாரெல்லாம் வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ, வேலை கிடைக்கலையோ, வேலையில பிரச்சனையா இருக்கோ, இல்ல வேலையில யாரோ குடைச்சல் கொடுத்துட்டாங்களோ, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், மிக முக்கியமான நாள். ஸோ இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், இந்த விஷயம் கண்டிப்பாக நன்மையோட நடக்கும். அபாரமான சக்சஸ் கண்டிப்பா கொடுக்கும். எதை நீங்க பண்ணணும், ஏன் பண்ணணுங்கிற கான்செப்ட் எல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்கி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மிக முக்கியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான அப்ளிகேஷன், முக்கியமான இன்டர்வியூ, முக்கியமான ஒரு வேலை சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் இதெல்லாம் செய்யக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதுலயும் இந்த நாள் அதாவது கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும், திடீர் செலவு இருக்கும், திடீர் எப்படி சொல்லலாம், ஒரு விதமான ஒரு பாசத்தை நிறைய காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. எதுலையா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உட்காந்தாவே போதும், உங்களுக்கு வேற எதுவுமே நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான காலபம், அதாவது நல்ல பணம் வரும். கமர்ஷியல் கெயின்ஸ் ஆர் சோ குட். கேபிட்டல் குட்ஸ்க்கான கெயின்ங்கிற மாதிரி இந்த நாள் நல்ல பணம் வரும். நீங்க எந்த விஷயத்த இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த விஷயம் தாராளமா சக்சஸ் ஆகும். ரொம்ப இழுத்து இழுத்து நடக்காம தள்ளி போனோம்லாம் இனிமேல பட்டு பட்டு நடக்கும். நானும் எதிர்பார்க்கல சார் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும், நானும் அதை பார்த்தீங்கன்னா டக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நிறைய ஏற்றங்களும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாள். அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நிற்பீங்க. நிறைய பேருக்கு வீட்டுல பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் அல்லது உத்தியோகத்துல தெளிவா ஆகானா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் சண்டை நடக்கும். அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்வீங்க. யாரும் உங்களை தடுக்கலாம் முடியாது. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் வாட் யூர் பிளானிங் இன் வாட் யூர் டூயிங். அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா ஹெல்த் தான் பாத்துக்கணும். ஹெல்த்ல நிறைய இஷ்யூஸ் வரும் இந்த நாள். மெயினா ஏதாவது சின்னதா சிக்கல், சின்னதா ஹெல்த்ல தலைவலி, தலை சுத்தல் இல்லையா, லைட்டா பாத்தீங்கன்னா கால் முட்டி பாதிப்பு, சம்டைம்ஸ் உடல்நிலைகள், விட்டமின் கோளாறுகள், கால்சியம் கோளாறுகள் இருக்கிறதுனால ஒரு மாதிரி மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமா சூப்பரா செட் ஆகும். மன உறுதி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நிறைய லாபங்கள், கனமான பணவரவு, நல்ல நட்பு, நிறைய அவருடைய ஒத்துழைப்பு. டார்கெட் என்ன இருக்கோ எந்த ஒரு தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமாள் சுப்பிரமணியன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டம் கோல்டு நிறம், அதாவது பொன் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.